நாட்களாகவே தமிழக அரசியல் களத்தில் கெட் அவுட் என்ற ஹேஷ்டாக் பெரும் புயலை கிளப்பி வருகிறது. கெட் அவுட் மோடி என திமுகவும், கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜகவும் மாறி மாறி ட்ரெண்ட் செய்து வந்த நிலையில் அதே கெட் அவுட்டை வைத்து திமுக மற்றும் பாஜகவை ஒரே போடாக போட்டு தாக்கி உள்ளார் தாவேகா தலைவர் விஜய். சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுன கதையாக தொடங்கிய இந்த கெட் அவுட் ட்ரெண்ட் இப்போது தாவேகாவின் தாரக மந்திரமாக மாறியுள்ளது. ஆம், தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அடுத்த புங்குச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவர் விஜயுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் பங்கேற்றார். சில தினங்களுக்கு முன்னர் விஜயை நேரில் சந்தித்த பிரசாந்த் கிஷோர் தாவேகா 2வது ஆண்டு தொடக்க விழாவிலும் பங்கேற்றது அக்கட்சி தொண்டர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமே அதகலமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரசாந்த் கிஷோர், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடன் மேடையேறிய விஜய் அதே வேகத்தில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த கையெழுத்து இயக்கம் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்ட திணிப்பு உள்ளிட்டவற்றை எதிர்க்கும் விதமாக தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி விஜய் கையெழுத்திட்ட பேனரில் ஒருவர் பாட்டு பாட, மற்றொருவர் அதற்கு ஏற்ற ஒத்திசைவுடன் நடனமாட, திரைமறைவு கூட்டு களவாணிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகளை இரட்டடிப்பு செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றனர். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்ட திணிப்போடு சேர்த்து முக்கிய அவலங்களை எதிர்த்து போராட இவர்களை கெட் அவுட் செய்திட உறுதியேற்போம் என்று எழுதப்பட்டிருந்தது. மேலும் பெண்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக நடந்து வரும் பெரும் துயரை கண்டும் காணாத பொறுப்பற்ற தன்மைக்கு கெட் அவுட், விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலோடும் மக்களின் குரல்களை ஒடுக்கும் அரசியல் கோழைத்தனத்துக்கு கெட் அவுட், வாக்கு வங்கிகளுக்காக சாதி உள்ளிட்ட சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நயவஞ்சகர்களுக்கு கெட் அவுட் என இப்படி மத்திய பாஜக அரசுக்கும் மாநில திமுக அரசுக்கும் ஒரே கையெழுத்தில் செக் வைத்துள்ளார் விஜய். அவரை தொடர்ந்து கெட் அவுட் பேனரில் கையெழுத்திட்ட புசி ஆனந்த் அதன் பின்னர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட அழைத்தார். ஆனால் அவரோ நோ நோ என சைகை காட்டியபடி கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆனார். பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மறுப்பு தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோல் அவர் கையெழுத்து போட மறுத்தது ஏன் என்ற விவாதமும் சோசியல் மீடியாவை திணறடித்து வருகிறது. தாவேகா தலைவர் விஜய் தொடங்கி வைத்த இந்த கையெழுத்து இயக்கம் பிரசாந்த் கிஷோரின் ஐடியாவாகவே இருக்கும். ஆனால் புதிய கல்விக் கொள்கை, இந்தி மொழி எதிர்ப்பு என மத்திய அரசுக்கு எதிரான இதில் தான் கையெழுத்து போட்டால் தனது அரசியல் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என பிரசாந்த் கிஷோர் உஷாராக கையெழுத்து போட மறுத்துவிட்டார் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். அதே நேரம் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டுமே. அவர் தாவேகா நிர்வாகியோ தொண்டரோ அல்ல. அதனால்தான் அவர் கையெழுத்து போடவில்லை என தாவேகா தொண்டர்கள் விளக்கம் கொடுத்து வருகின்றனர். இருப்பினும் விஜயின் கெட் அவுட் கையெழுத்து இயக்கம் ஸ்மார்ட்டான மூவாகவே பார்க்கப்படுகிறது.